ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எது ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஷியல் ஆடியோ அண்ட் தென் டால்பி அட்மாஸ். நம்ம ரீசெண்டாக டிடபிள்யூஎஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோ ரிலேட்டடான டேர்ம்ஸை வச்சு பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட என்ன மாதிரியான மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இதில் கிளியராக உங்களுக்கு வந்து ஸ்பேஷியல் ஆடியோ எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதோட பர்பஸ் என்ன, அண்ட் டால்பி அட்மாஸ் என்ன, டால்பி அட்மாஸ்க்கும் ஸ்பேஷியல் ஆடியோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதை எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இந்த ஆடியோ ரிலேட்டடான டேர்ம்ஸ் வச்சு என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்றாங்கறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க ஒரு டிடபிள்யூஎஸ்ஓ இல்லைனா வந்து மொபைல் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா அதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஒன்னே ஒன்று தான். பட் ஆனால் நம்ம கிட்ட மார்க்கெட்டிங் பண்றப்ப எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த டேர்மை வந்து ஒரு பிராண்டும் மாற்றி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ வச்சுட்டு இருக்கேன். இந்த பட்ஸ் 2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி ஆடியோன்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து ஸ்பேஷியல் ஆடியோனாலும் ஒன்று தான், 360 டிகிரி ஆடியோனாலும் ஒன்று தான். பட் இவங்க பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஆடியோன்னு ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் மற்ற பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிவி ரிவ்யூ பண்ணியிருப்போம் இல்லைங்களா, மிவியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து டால்பி ஆடியோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D சவுண்ட் இருக்குது. அப்படின்ற மாதிரி நிறைய விதமான இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம கிட்ட விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா இன் யுவர் இயர்ஸ், அதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் லைக் நெவர் பிஃபோர் அண்ட் ஹியர் எவ்ரி திங் கிளியர், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் ஆக்சுவலி ஸ்பேஷியல் ஆடியோனா என்ன, டால்பி அட்மாஸ்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன, எப்படி இருக்குன்றதா நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா வந்து சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆடியோ ரிலேட்டடான டிவைஸ் பர்ச்சேஸ் பண்றப்போ டெஃபினட்டா இதை நீங்க ஒரு செகண்ட் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெட்டரான ஒரு கிளாரிட்டி இருக்கும் அண்ட் ஒரு டிவைஸை நீங்க சூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பேஷியல் ஆடியோனா என்னன்றதை பார்த்துருவோம். ஸ்பேஷியல் ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக எதுக்காக மெயினாக டிசைன் பண்ண பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மல்டி ஸ்பீக்கர்ஸ். இப்போ நம்ம மொபைலில் இப்போ வர மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதாவது வந்து பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பீஸுமே வந்து ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டீரியோ செட்டப்னா ஒன்றும் இல்லை, லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ ரெண்டு பக்கம் இருந்து ஆடியோ வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுறப்போ அது ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பீப்புள் கிட்ட தரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேஷியல் ஆடியோன்றது. அதாவது இந்த ஸ்பேஷியல் ஆடியோ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு, நம்ம இயரில் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டை அவங்க பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமருக்கு தரணும், பீப்புளுக்கு தரணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேஷியல் ஆடியோன்றது. அதோட அல்காரிதம்லாம் என்னன்றது நம்ம இன்டெப்த்தெல்லாம் போக தேவையில்லை, அதோட நீடும் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பர்பஸ்ன்றது மட்டும் தெரிஞ்சா போதும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டை உங்களுக்கு வந்து பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். சப்போஸ் இப்போ என்னுடைய பட்ஸ் 2 ப்ரோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இதில் உங்களுக்கு 360 டிகிரி ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த பட்ஸை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதை எனேபிள் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுடைய டிவைஸில் வந்து அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டிடபிள்யூஎஸ்லேயே எல்லாத்துலேயுமே இருந்ததுன்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டு அதை ஹியர் பண்ணுறப்போ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் மட்டும் இருந்து சவுண்டு கேட்காம உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, எல்லா பக்கமும் இருந்தும் உங்களுக்கு அந்த ஆடியோ ரிசீவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விர்ச்சுவலாக கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல ஒரு விஷயம் இல்லவே இல்லை, ஆனால் அங்கேருந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணும். இதுதான் இந்த அல்காரிதம் பண்ணுற வேலை. உங்களுக்கு ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டை இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் ஆடியோ ஃபீச்சர் இருக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டீரியோ லெஃப்ட் அண்ட் சவுண்ட் அவுட்புட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் த ஹெட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களை சுற்றி வந்து இந்த சவுண்டை வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து இன்னுமே பெட்டராக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மட்டும் நீங்கள் ஹியர் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், உங்களை சுற்றி நடக்கிறப்போ அந்த விஷயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது இன்னுமே வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பீப்புள் எல்லாருக்குமே கிடைக்குன்ற ஒரு நோக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கப்பட்டது ஸ்பெஷல் ஆடியோன்றது. மெயினான பர்பஸ் நிறைய சவுண்ட் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் இருந்தாலும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ஆடியோ. எல்லா ஹோம் தியேட்டர் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் மெயினான வந்து இந்த மாதிரியான இடத்துல நம்மளுக்கு பெட்டராகவே யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஸ்பேஷியல் ஆடியோன்றது. அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோலேயே இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹெட் ட்ராக்கிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ட்ராக்கிங் சப்போர்ட் இருக்குது. ஹெட் ட்ராக்கிங் சப்போர்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் அந்த ஹெட் ட்ராக்கிங் வந்து ஃபீச்சரை ஆன் பண்ணிட்டுனா போதும். நீங்கள் எந்த பக்கம் உங்கள் ஹெட் வந்து டேர்ன் ஆகுது, மூவ் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் உங்களுடைய ட்ராவல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஹெட் ட்ராக்கிங்கான பர்பஸ். ஸோ இதுதான் ஸ்பேஷியல் ஆடியோன்றது ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டரான கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பேஷியல் ஆடியோனா என்னன்றது அண்ட் என்ன மாதிரி அது ப்ராசஸ் ஆகுன்றது. அண்ட் சப்போஸ் இதை தவிர வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டால்பி அட்மாஸ்க்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டால்பி அட்மாஸ்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றது. சப்போஸ் நீங்கள் எத்தனை பேர் தியேட்டரில் மூவி பார்க்குறப்ப அந்த தியேட்டர் டால்பி அட்மாஸ் எனேபிள்டா இல்லையான்றதை செக் பண்ணி போயிருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ணியிருக்கிற தியேட்டரை வந்து சர்ச் பண்ணி அதில் போயிட்டு பார்க்க நிறைய ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா டால்பி 7.1 சரௌண்ட் சிஸ்டம் உள்ள தியேட்டர் தான் போவேன். பிவிஆர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 7.1 சரௌண்ட் சிஸ்டம் தான் இருக்கும். பட் ஒரு சில இடத்துல மட்டும் பிவிஆர்லையுமே டால்பி அட்மாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நான் இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் தேட்டருக்குள்ளே போனதுக்கு அப்புறமா சீட்டில் உட்காந்துட்டு உங்களுடைய தேட்டருக்கு மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்க்குறப்ப உங்களுக்கு சைடில், அதாவது வந்து ஃப்ரண்ட்டில் அண்ட் தென் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பேக்கில் மட்டும் ஸ்பீக்கர்ஸ் இல்லாமல் உங்கள் மேலேயுமே ஒரு 2 ரோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் எனேபிள் தேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பார்க்குறப்ப மேலே எந்த ஸ்பீக்கர்ஸும் இல்லைன்னா அது ஒரு நார்மல் 7.1 சரௌண்ட் சிஸ்டம் உள்ள ஒரு தேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டால்பி அட்மாஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி டால்பி 5.1 டால்பி 7.1 சரௌண்ட் சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கும், பேக்கில் இருக்கும் அண்ட் உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ இது இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மூவி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்குள்ளார நீங்கள் உட்காந்து பார்க்குறப்போ நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டர் பண்ணணுன்றதுக்காக தான் டால்பி லெபார்டரிஸ்ல இருக்கிற அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டால்பி அட்மாஸ்ன்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சரௌண்ட் சிஸ்டமாக இருந்ததை ஓவர் த ஹெட்டுமே ஸ்பீக்கர்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு ரியலாக அங்கே என்ன மூவ்மெண்ட் நடக்குதோ அதை அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணணும், அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மூவி பார்க்குறீங்க இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் பார்க்குறீங்க, எல்லாத்தையுமே வந்து பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த டால்பி அட்மாஸ்ன்ற டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டால்பி அட்மாஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்காரிதம் வந்து என்டையரா ஸ்பேஷியல் ஆடியோ விட இதில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து டெலிவரி பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட்ன்றது வேற எதுவும் இல்லை, ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கன் ஃபயர் பண்ணுறீங்க, இல்லை ஹெலிகாப்டர் வந்து மேலேருந்து வருது, இல்லை ரெயின் மேலேருந்து வருது. ஸோ இந்த மாதிரியான டைம் எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் எவ்ரி திங்க்குமே உங்களுக்கு வந்து சவுண்டை வந்து செப்பரேட்டாக பண்ணி அதுக்கான ஸ்பீக்கர் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணுறப்ப அவங்க நீங்கள் இதை நம்ம எல்லாராலையுமே ஜஸ்ட் பிளைண்டாக வந்து ஹோம் தியேட்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு செட்டப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆங்கிளில் இருக்கணும், இந்த ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இப்படி இருக்கணும், அது எல்லாமே ப்ராப்பர் செட்டப்பில் இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் டால்பி அட்மாஸ் வந்து கிரியேட் பண்ணது. நீங்கள் இப்போ ரெயின் வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சரௌண்ட் சிஸ்டம் இருக்கிறப்போ சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இன்டெப்த்தாக அதில் ரியல் டைம் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் த ஹெட் இருக்கிறப்போ டால்பி அட்மாஸ் தியேட்டரில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மழை நம்ம மேலே பெய்கிற மாதிரி இருக்கும், நம்ம மூவி பார்க்குறப்ப அந்த பிளேஸில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டால்பி அட்மாஸ் வந்து மெயினான ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. நம்மளுமே நிறைய பேர் ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த சவுண்ட் அவுட்புட்காக மட்டுமே இந்த படத்துக்கு வந்து அவார்ட்லாம் கிடைக்கணுன்றது, ஏன்னா சவுண்ட் டிசைனிங் அந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு டால்பி அட்மாஸ் தியேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நார்மல் தியேட்டரில் பார்க்குறதுக்கும் டால்பி அட்மாஸ் தியேட்டரில் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே டால்பி அட்மாஸில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பெஷல் ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணி நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இதே நீங்கள் டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அண்ட் மிக்சிங் அப்பத்திலிருந்தே நீங்கள் டால்பி அட்மாஸ்க்கு ஏற்ற ஃபார்மேட்டில் அந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சிங் பண்ணோம், ரெக்கார்டிங் அண்ட் மிக்சிங் ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தாலும் சரி, இல்லை வேற எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லை மூவிஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பர்டிகுலர் மூவிஸ் மட்டும் தான் டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் பர்டிகுலராக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் நார்மல் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டை பார்க்குறதுக்கும் நார்மல் கண்டென்ட் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டால்பி அட்மாஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்மளுக்கு வந்து மோர் ரியலிஸ்டிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தரணும். நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, ஏதாவது வாட்ச் பண்ணுறீங்க, ஓடிடியில் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு அது நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா டால்பி அட்மாஸ் டெக்னாலஜி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே கிளியரான ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டால்பி அட்மாஸை பற்றி. அதுக்கப்புறமா நீங்கள் டால்பி அட்மாஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹோம் தியேட்டர் பை பண்ணுறப்ப என்ன இருக்கும், 5.1 7.1 கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.1.2 7.1.2 இதெல்லாம் இந்த ஏன் 3 டிஜிட்டில் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வர 7ன்றது 7 சேனல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சேனல்ன்றது ஒரு சேனல் வந்து ஒரு ஸ்பீக்கர்ன்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ 7 சேனல்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு சைடில் எல்லா இடத்துலையும் பேக்கில் எல்லாத்தையும் வைக்கிறது 7 சேனல்ஸ். அந்த சென்டரில் வர 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊஃபர். இந்த லாஸ்ட்டில் வருதுல 3rd டிஜிட்டாக 2ன்ட்டு
அந்த 2 இருக்கிறது தான் டால்பி அட்மாஸ்க்கான உங்களுக்கு சப்போர்ட் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 2 என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர் த ஹெட்ல வந்து வைப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வீட்டில் ஒரு டால்பி அட்மாஸ் செட்டப் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களோட சீலிங்கில் அந்த லாஸ்ட்டில் வர டிஜிட்டோட வேல்யூ எத்தனை சேனலோ, சப்போஸ் 2 2 4 சேனல்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் த ஹெட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டால்பி அட்மாஸ்க்கான கான்ஃபிகரேஷன்ஸ். அண்ட் இந்த மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஜஸ்ட் நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் வீட்டில் அந்த டால்பி அட்மாஸ்க்காக சொல்கிறோம். இதே நீங்கள் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ஸ் வந்து எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜஸ்ட் லைக் தட் 7.1.2ன்றது ஒரு வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறதுக்காக சொல்கிறது. பட் இதே தியேட்டருக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, வேற லெவலில் ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தியேட்டரை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் இருக்கிறப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் வந்து விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணுற தியேட்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணியிருந்தாலும் மறக்காம அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்பேஷியல் ஆடியோனா என்னன்றதை பார்த்துட்டோம் அண்ட் டால்பி அட்மாஸ்னா என்னன்றதை பார்த்துட்டோம். இது ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஷியல் ஆடியோ ஆகட்டும் அண்ட் டால்பி அட்மாஸ் ஆகட்டும் ரெண்டுமே வேற டெக்னாலஜி யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பேஷியல் ஆடியோ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்காக ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டை இன்னுமே வந்து பீப்புள் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும். அந்த ஒரு இமர்சிவ்ன்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நம்மளை மறந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த இமர்சிவ்ன்றது. ஏன்னா நீங்கள் எக்கச்சக்கம் எந்த பிராண்ட் எங்கே பார்த்தாலும் சரி இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டுன்னே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கறது தான் ஸ்பேஷியல் ஆடியோன்றது. இதே நீங்கள் டால்பி அட்மாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ மாதிரி கிடையாது, இது வேற ஒரு டெக்னிக். அண்ட் இதை நீங்கள் சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் மிக்சிங் அந்த ப்ரைம்ல இருந்தே நீங்கள் இதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டால்பி அட்மாஸ்க்காக கண்டென்ட்டு நீங்கள் எல்லா ஃபார்மேட்டும் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணாது. இதுக்குன்னு செப்பரேட் ஆடியோ ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரியல் டால்பி அட்மாஸை ஃபீல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டால்பி அட்மாஸ் கண்டென்ட் ரியல் டைம்ல நீங்க எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ராக்டிக்கல் யூசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம டிடபிள்யூஸ்லாம் யூஸ் பண்ணி டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டை நம்ம பார்க்குறோமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப லெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கான மூவிஸே வந்து ரொம்ப கம்மியான மூவிஸ் தான் வந்து அவைலபிள் இருக்குது, ஓடிடி ஆகட்டும் இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே. பட் ஆனால் நீங்கள் டிடபிள்யூஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆடியோ சப்போர்ட் உள்ள ஒரு டிடபிள்யூஎஸை பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டாக உங்களுக்கு பெட்டரான ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணணும். இதுவே நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்க்கு ஒரு டிடபிள்யூஎஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை 2 ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்றப்போ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆடியோக்கு போகலாம். இதுவே நீங்கள் வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ரெடி பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு மூவி பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் டால்பி அட்மாஸ் வந்து ப்ராப்பர் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள பர்பஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்கள் டிடபிள்யூஎஸ் இல்லை வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கிறப்ப நீங்கள் ஸ்பெஷல் ஆடியோ போகிறது பெட்டராக இருக்கும். அண்ட் டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அப்படி இல்லைனா தியேட்டருக்குலாம் விசிட் பண்ணுறப்போ டால்பி அட்மாஸ் இருக்கிற மாதிரியான தியேட்டரில் போயிட்டு நீங்கள் வந்து படம் பார்க்குறது இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதே நீங்கள் என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ S23 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. நீங்கள் நார்மல் கண்டென்ட் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டென்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம், நார்மலாக ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட் இருக்கிறது. அப்போ நம்ம டால்பி அட்மாஸ் டிவைஸில் எனேபிள் பண்ணால் என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் அந்த டால்பி அட்மாஸை எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குற கண்டென்ட் நார்மல் ஸ்டீரியோ சவுண்ட் அவுட்புட்டாக இருந்ததுனாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆடியோ மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டால்பி அட்மாஸும் என்ன பண்ணுன்னா செப்பரேட் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி உங்களுக்கு சவுண்டை வந்து இன்னுமே பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை ஹியர் பண்ணுறப்போ அதோட டிஃப்ரென்ஸை கிளியராக வந்து உங்களால் வந்து ஹியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் சொல்லணும்னு நினச்சது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஆடியோ அண்ட் டால்பி அட்மாஸ்னால் என்னன்றதை கிளியராக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டிடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆடியோவா இல்லை டால்பி அட்மாஸ் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதை பண்ணுவீங்கன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா இது இல்லாமல் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டேர்மை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், நெட்டில் இது நீங்கள் ஸ்டடி பண்ணுறப்போ இது ரிலேட்டடாக அப்படி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விஷயத்த மாற்றி 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 இந்த டேர்ம்ஸ் நம்ம சொன்னோம்ல, இவன் இமர்சிவ், இவன் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸு, இவன் டால்பி ஆடியோ, இவன் 360 டிகிரி, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆடியோ,
எப்பா ஒரே விஷயத்த மாற்றி மாற்றி, ஆனால் அதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட் த எண்ட் ஆஃப் த டே டால்பி அட்மாஸ் ஆகட்டும் அப்படின்னா ஸ்பேஷியல் ஆடியோ ஆகட்டும் friends. ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்காக தான், மக்களுக்கு இன்னுமே பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், அவங்க வந்து மெய்சில் இருக்க வைக்கணுன்றதான் இந்த இம்மர்சிவ்ன்ற வேர்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபைனலாக இதை பார்த்து முடிச்சது அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.